நேயர்களே கற்க கசடற நிகழ்ச்சி தொடர்கிறது. சார் ஃபர்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் கார்த்திக். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க கார்த்திக். சார் மேம் நான் வந்து இப்போ 10+3+2+2 முடிச்சிருக்கேன் சார். ஓகே. இப்போ நான் வந்து நெட் எக்ஸாம் எலிஜிபிளா என்ன டீடைல் தெரியணும். எனக்கு வந்து பார்த்தா இப்போ நான் 10th+ நான் முடிச்சிருக்கேன்னா நீங்க வந்து டிடி ஸ்டாஃப் எலிஜிபிள் கிடையாது, நீங்க இது மாதிரி வந்து நீங்க ஃபர்தரா வந்து நீங்க எம்ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வந்து நெட் எக்ஸாம் எழுதுனா நான் வந்து டிடி ஸ்டாஃப் அப்ளை பண்ண முடியுங்களா? இப்போ நீங்க என்ன டிகிரின்னு சொல்லவே இல்லை. சரி ஓகே. இப்போ 10th முடிச்சு டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் + எம்எஸ்சி ஐடி. எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கீங்க? ஆமா சார். ஓகே. எம்எஸ்சி ஐடி வந்து ரெகுலர்ல பண்ணீங்களா? கரஸ்பாண்டன்ஸ் பண்ணிருக்கேன் சார். கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணிருக்கீங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஏன்னா நார்மலா வந்து லெக்சரர்ஷிப்புக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வந்து என்னன்னா 10+2+3 அப்படி இருக்கணும் அப்படின்றாங்க அந்த ஆர்டர். இப்போ சில பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் பேசிக் டிகிரி அதாவது யூஜி டிகிரி அண்டர் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி இப்போ அலோவ் பண்ணுறாங்க நார்மலாக சில பல்கலைக்கழகங்களில். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கீங்க, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ளமா, அவங்க வந்து பிசிஏ சேரலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரலாம், செகண்ட் இயரில் சேரலான்றாங்க. அது மாதிரி நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேசிக் டிகிரி முடிச்ச மாதிரி இருக்கும். +2 முடிக்காது அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து எம்எஸ்சி ஐடிக்கு வந்து இந்த 10+2+3+2 அப்படி இருந்தால் தான் எலிஜிபிள். ஓகே சார், அடுத்தது ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். மயிலாடுதுறையில ராஜா பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராஜா, உங்களுடைய சந்தேகம் என்ன? மேடம் இந்த 3 பேப்பர்லயுமே வந்து நெகட்டிவ் மார்க் உண்டுங்களா, இல்ல வந்து ஒரு பேப்பர்ல மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் உண்டுங்களா மேடம்? 3 பேப்பர்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. 3 பேப்பர்லேயும் நெகட்டிவ் மார்க் உண்டு, நீங்கள் அதில் மனசு வச்சு. ஓகே சார், அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணியன். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சார் வந்து எம்எஸ்சி ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வந்து எலிஜிபிள் உண்டு. இந்த பேட்டர்ன் தான் இருக்கணும், 10+2+3+2 அது பண்ணியிருந்தீங்கன்னா வந்து யூ ஆர் எலிஜிபிள். ஓகே சார், அடுத்ததான் சிவகுமார் இருக்காரு. வணக்கம் சிவகுமார். மேடம் வணக்கம் மேடம். என்னுடைய சந்தேகம் வந்து பேப்பர் 1 வந்து கோச்சிங் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எடுக்கிறேன்றாங்க. அதற்கான டைமிங் என்ன டைமிங்கு, என்ன மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் வராங்க, எவ்வளோ நேரம் கோச்சிங் கொடுக்குறாங்க மேம்? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் என்னுடைய ஃபீல்டு, பேப்பர் 2 and 3க்கு எவ்வளோ நேரம் கோச்சிங் டைமிங் மேம்? நான் வெளியூர்லேருந்து வரணும், அதுக்காக கேட்குறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? நான் திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலை. நார்மலாக வந்து இங்கே இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த 3 தான் எங்களோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஏரியா, எங்களுக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா. அதனால் இவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நாங்கள் வந்து நடத்துகிறோம் அதை. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் வருவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள், இல்லைங்களா? ஓகே சார், நம்ம வந்து அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம் அகினோ. மேடம் வணக்கம், சொல்லுங்க. மேடம் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், ஃபைனல் இயர். எம்எஸ்சி நீங்கள் என்ன மேஜர் எடுத்திருக்கீங்க? மேத்தமெட்டிக்ஸ் மேடம். சிஎஸ்ஆர் எழுதலாம் மேடம், சிஎஸ்ஆர் நெட் எழுதலாம். சரி, அடுத்ததாக ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம் ரம்யா. ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ரம்யா. மேடம் நான் வந்து எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன், எம்ஏ பிஎட். தொடர்ந்து சொல்லுங்க. மேடம் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் பாஸ் ஆகுறதே ரொம்ப ரிஸ்கா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் பாஸ் ஆனா தான் வந்து செகண்ட் பேப்பர் வந்து திருத்தவே எலிஜிபிள் ஆகுமா? ஆமாம் மேடம், அதை குறைஞ்சபட்ச மதிப்பெண் வச்சுருக்காங்க. அந்த மதிப்பெண் வந்து பெற்றால் தான் 2வது 3வது பேப்பர் வந்து திருத்தவோ அல்லது மதிப்பீடவே செய்வாங்க. ஓகே சார், இப்போ வந்து என்ன மாதிரியான பயிற்சி வந்து இவங்களுக்குலாம் தேவைப்படுது சார்? இப்போ அவங்க சொன்னாங்க பேசும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப ரிஸ்க்காக தெரியுது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக ஃபர்ஸ்ட் பேப்பர் எல்லாருக்குமே ரிஸ்க்காக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அது பயிற்சி எடுக்காததுனால. இப்போ 2வது 3வது தாள்கள் வந்து அவங்க ஏற்கனவே இப்போ பாடத்திட்டங்களை படிச்சிருப்பாங்க, சிறப்பாக படிச்சிருப்பாங்க. முதல் தாளுங்கிறது முழுமையாக பொது அறிவு, இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் மாதிரியான டெஸ்ட், சின்ன கணக்கு பதிவுகள்லாம் அதில் வரும். அதனால் அது கண்டிப்பாக அவர் அது பயிற்சி எடுத்துக்கணும். அது அவங்க ஓரியன்டேஷன் எடுத்துக்கிட்டால் அவங்க இது எளிமையாக தேர்வு செய்கிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கும்போது என்ன பண்ணுறாங்களோ, அதாவது ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டட் அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் அது மாதிரி அதுதான் இதுக்கும்.
இது வந்து அதுலேருந்து மாறுபட்டது இல்லை. அதனால் அதில் அவங்க தரவாக இருந்தாங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமும் அவங்க வந்து மற்ற அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமும் வந்து அப்பியர் ஆகலாம். சைமல்டேனியஸாக இதுக்கும் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுதான் அதனுடைய. ஓகே சார், அடுத்ததாக நேர் இருக்காரு. வணக்கம் மனோஜ்குமார். வணக்கம் மேடம், நான் மனோஜ்குமார் பேசுறேங்க. வணக்கம், சொல்லுங்க மேடம். பிஜி வந்துட்டு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சா எக்ஸாம் எழுத முடியுங்களா? நீ அது பேட்டர்ன் என்ன சார்? 10+2+3 வச்சிருக்கிறீங்களா? ஆமாங்க சார். அப்போ ஒன்றும் பிரச்சனை நீங்கள் முழுமையாக தகுதியானவர். நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இந்த 10+2+3 அதில் பேட்டர்னில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இதில் பிரேக் ஆகி இப்போ 10th டைரெக்டாக வந்து டிகிரி படிக்கிறதோ இல்லை 10th டைரெக்டாக வந்து பிஜி பண்ணுறதோ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அதுதான் வந்து அந்த பிரேக் இருக்கக்கூடாது. 10+2+3 பிஜி இருந்ததுன்னா யூஆர் எலிஜிபிள். அது கரஸ்பாண்டன்ஸாக இருந்தால் கூட யூஆர் எலிஜிபிள். சார், அடுத்ததாக ஒரு நேர் இருக்காரு. வணக்கம் நடராஜன். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. எங்க பொண்ணுங்க எம்சிஏ எம்ஃபில். ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. எம்சிஏ எம்ஃபில் முடிச்சுட்டு இப்ப சும்மா இருக்கு. நீங்க தொலைக்காட்சியை பார்த்து பேசாதீங்க. தொலைபேசியில உங்களுடைய சந்தேகம் என்னமோ அதை நீங்க விரிவா கேட்கலாம். படிச்சு இப்ப ஐடி எழுதணும். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க, உங்களுடைய சந்தேகத்தை எழுதணும். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் படிக்குது. ஆனா தேர்ட் குரூப் எம்சி எம்பிஎல் படிக்கிறதுக்கு எங்க ட்ரைனிங் எடுக்கணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் வேணும் மேம். இது நெட் ரிலேட்டட் இதுதான். உங்களுடைய கேள்விக்கு விளக்கம் கிடைக்கும். நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் அதை பற்றி பார்க்கலாம். சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதாவது எழுத வேண்டிய இந்த கேண்டிடேட்ஸ் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன? அவங்க சப்ஜெக்டில் வந்து தரோவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேப்பர் 1 பற்றி மட்டும் கவலைப்பட்டால் போதும். இந்த பேப்பர் 1ன்றது நார்மலாக வந்து இது வெறும் லெக்சரர்ஷிப்புக்கு மட்டுமே வந்து எதிர்நோக்கி இருந்தாங்கன்னா வேலைக்கு அவங்க வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க மாட்டாங்க. மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஜிகே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதுவே இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் 2 and 3 வந்து அவங்களே வந்து அவங்க சப்ஜெக்டில் தரோவாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க கெட் த்ரூ பண்ணலாம். இல்லை, இதில் இன்னொரு விசேஷம், இந்த டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அவங்க. ஒரு லெக்சர்ஷிப் இது வந்து எளிமையாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அது ஒன்று தெரியணும், இது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினை விடவும் அல்லது மாநில டிஎன்பிஎஸ்சி தேர்வை விடவும் கடினமானது. இதுக்கு தயாரிப்பை வந்து முழுமையாக அவங்க செய்யணும். நிறைய மணித்துளிகள் காலங்களை அவங்க பயன்படுத்தணும். திட்டம் போட்டு இது செயல்படுத்தினா தேர்வு செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகே சார், அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் சாந்தி. ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங், சொல்லுங்க. ஒரு டவுட் இருக்கு மேம் எனக்கு. கேளுங்க மேம். நான் யூஜி வந்து பிகாம் பண்ணேன். ஹலோ, தொடர்ந்து சொல்லுங்க சாந்தி, உங்களுடைய கேள்வியை. யூஜி வந்து பிபிஏ பண்ணாங்க மேம். பிஜி வந்து எம்காம் பண்ணேன். நெட் அப்ளை பண்ண முடியுமா மேம்? கட்டாயமாக அப்ளை பண்ண முடியுமா? எம்காம் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எம்காம் சப்ஜெக்ட் வச்சு பண்ணிக்கலாம். காமர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் செல்வசுந்தரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? நான் வந்து யூஜி கெமிஸ்ட்ரி பண்ணேன் மேம். பிஜி வந்துட்டு தமிழ் பண்ணேன். எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா மேம்? இல்லை, நீங்கள் எந்த ஒரு முனைவர் இது முதுகலை பட்டத்தை வச்சு எழுதலாம் சார். தேர்வு நீங்கள் எதிர்கொள்ளலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே சார், அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் சிவராமன். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. பிகாம் காமர்ஸ் முடிச்சிருக்கேன். சரி. மேலே எம்பிலும் முடிச்சிருக்கேன். நெட்டு வந்து எக்ஸாம் எழுதாங்களா? நீங்கள் பிகாம் தான் சொல்லியிருக்கீங்க, பிஜி என்னன்னு சொல்லலையே. பிஜி எம்ஃபில் தான் பண்ணியிருக்கேன். பிகாம் முடிச்சுன்னு எம்ஃபில் பண்ண முடியாத சார். இடையில ஒரு டிகிரி விட்டுட்டீங்க. பிகாம் சொன்னீங்க, எம்ஃபில் சொன்னீங்க, எம்காம் சொல்லலையே. அது நீங்கள் முடிச்சீங்களா? எம்காம் அவர் பண்ணியிருக்கேன் சார். எம்காம் அவர் படிச்சிருக்காரு. எம்காம் காமர்ஸ் முடிச்சிட்டு நீங்கள் எழுதலாமே, அப்ளை பண்ணலாமே, எழுதலாமே. ஓகே சார், தொடர்ந்து வந்து நேர்கள் வேறு என்னென்ன மாதிரியான சந்தேகங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களை நீங்களும் காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் சந்திக்கலாம்.